வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, உன் முருகன் சிங்காரவேலன் என்று இந்த மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க முடிவெடுத்து விட்டேன். முருகன் நடத்துவான் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக என்னை நீ ஒருபோதும் தள்ளிவிட்டு சென்றுவிட மாட்டாய். என் தங்கமே, உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வரும். உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு ஒரு சேர நடக்கும். உன்னை சுற்றி யார் வந்த பொழுதிலும், இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்த பொழுதிலும் அதையெல்லாம் நினைத்து கலங்காது. நான் முன்னோடு வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டு நீ வியப்படைய வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் எதனால் உன்னை தேடி வருகிறது? சிங்காரவேலனின் கடைக்கண் பார்வை நம் மீது விழுந்திருக்கின்றதா என்பதனை போன்ற உன்னுடைய பல விஷயங்களும் நீ முடிவினை என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். என் தங்கமே, எந்த இடத்தில் இந்த சிங்காரவேலன் நான் உன்னை ஆசிர்வதிக்க தொடங்கிவிட்டேன் உனக்கு நினைவிருக்கின்றதா? எப்பொழுது மிகுந்த மனவேதனை அடையும்படி உனக்கு ஒரு சூழ்நிலை வந்ததோ, எப்பொழுது மிகப்பெரிய கஷ்டம் ஒன்று வந்து அதிலிருந்து இனி நாம் மீளவே மாட்டோம் என்று நீ நினைத்தாயோ, அந்த இடத்தில்தான் இந்த முருகனின் ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கத் தொடங்கியது. நான் முன்னை நினைத்து உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய தொடங்கிய பிறகு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு இதை விட அதிகமாகத்தான் தொடங்கியது. வாழ்க்கையின் வேதனையின் உச்சத்தை தொட்ட பிறகு என் தங்கம், நீ சிங்காரவேலனின் ஆசிகளை பெற்ற நேரம் உனக்கான நல்லதும் நடக்க தொடங்கி இருக்கின்றது என்பதுதான் உண்மை. என் தங்கமே, பல ஆண்டு காலமாக என் பிள்ளை இல்லாமல் என்னை தேடி வந்து மடி ஏந்தி நின்றவர்கள் ஏராளம். இன்று அவர்களின் எல்லோருக்குமே அந்த பிள்ளை வரம் கிடைத்துவிட்டது. ஒரு சிலர் மட்டும்தான் இன்னமும் அந்த வரத்தை அடைய முடியாமல் நிற்கின்றார்கள். அதற்கு ஒரு காரணம் உண்டு. என் தங்கமே, இந்த காலத்தில் பிள்ளைகள் எல்லாம் சரியானபடி நல்லதொரு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற அக்கறை உன் முருகன் எனக்கும் இருக்கின்றது. நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உண்மையான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் கண்டுகொள்ளாமல், எந்த விஷயமானாலும் அதனை பெரிதுபடுத்தாமல், எப்பொழுதும் நாம் உண்டு, நம் வேலை உண்டு என்றாவது இருக்க வேண்டும். அதை விடுத்து இன்று இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் என்று பார்த்தாயா? சற்று நீயே கண் திறந்து பார்த்தால் என் தங்கமே, இல்லை என்றாலும் பரவாயில்லை, இது போன்ற ஒரு பிள்ளை எனக்கு வேண்டாம் என்றுதான் நீ சொல்வாய். அப்படித்தான் இன்றைய சூழ்நிலை மாறி இருக்கின்றது. அதனால்தான் சிங்காரவேலன் எதையுமே உனக்கு பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன். எது உன் வாழ்க்கைக்கு வேண்டும், எது உனக்கு வேண்டாம் என்பதனை நான் ஆராய்ந்துதான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு நடக்கவில்லை என்றோ, உனக்கு மட்டும் கிடைக்கவில்லை என்றோ ஒருபோதும் வருந்தாதே. தெய்வம் ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கும். எப்பொழுது எதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்ற கணக்கு தெய்வத்திடம் இருக்கிறது. அதனால் தெய்வம் தரும் பொழுது அதனை பெற்றுக்கொள். உனக்கு கிடைக்கவே இல்லையா, நிச்சயமாக அதிலும் ஏதோ ஒரு காரணம் உண்டு என்பதனை நீ புரிந்துகொள். அது போதும். இனி எந்த நாளிலும் உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி எந்த நாளும் உனக்கான மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்நேரமும் இந்த வாழ்க்கையின் வெற்றியை எல்லாம் உறுதியாக மனதார ஏற்றுக்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற வேண்டும் என்று நினைப்பாயானால், உன்னை சுற்றி வருவதை எல்லாம் எந்நேரமும் நீ சரியானபடி கணிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதில் நம் கவனம் இருக்க வேண்டும். நம்மை விட்டு செல்வதன் மீது ஒருபோதும் நம்முடைய கவனம் செல்லக்கூடாது. அப்படி உன்னுடைய கவனம் விட்டு செல்கின்ற விஷயங்களின் மீது இருக்குமேயானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்லது கூட
அதாவது உன் அருகில் இருக்கின்ற நன்மை கூட உன் கண்கள் போய்விடும் அல்லவா? நீ தீயது பின்னால் சென்று கொண்டிருந்தாயானால் நல்லது எப்படி உனக்கு தெரியும்? என் தங்கமே, சிங்காரவேலன் எதை சொல்ல வருகின்றார், இன்று நம் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்தப் போகின்றார் என்று சட்டென்று சொல்லிவிட்டால் போதுமே. அதை விடுத்து எதற்காக முருகா இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் என்று கேட்கின்றாயா? என் தங்கமே, வாழ்க்கையில் பொறுமை என்பது மிகவும் அவசியம். நிதானம் நிச்சயமாக எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும். பொறுமையாக இருந்து நீ இந்த வார்த்தைகளை கேட்கின்றாயா என்பது இந்த முருகன் உனக்கு கொடுக்கின்ற சோதனை அல்லவா? உன்னுடைய பொறுமையை நீ ஓரிடத்தில் இழக்கும் பொழுதுதான் உன்னுடைய வார்த்தைகள் தடுமாறி விழுந்து விடுகின்றது. நாம் என்ன பேசுகின்றோம் என்று தெரியாமல் வார்த்தைகளை கடத்தி விடுகின்றாய். இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னோடு உன் முருகன் நான் இருக்க மட்டும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எதையும் தாண்டி நாம் இதையெல்லாம் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு நடத்தி தரும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கானதாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. நாம் வணங்குகின்ற தெய்வத்தின் மீது நமக்கு நம்பிக்கை முழுமையாக இருக்க வேண்டும். என் தங்கமே, இந்த பொறுமை கொண்டு நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோல இந்த வாழ்க்கை பயணம் உனக்கு எதை நோக்கியது என்பதனை நீ தெளிவோடு இருக்க வேண்டும். என் தங்கமே, உனக்குள் இருக்கின்ற, அதாவது உன்னுடைய வீட்டிலும் சரி, உன்னுடைய மனதிலும் சரி, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் சிந்தனைகளிலும் சரி, எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை எடுத்து வெளியே எறிந்துவிட்டு நேர்மறையான சிந்தனைகளை கொடுக்க நினைக்கின்றேன். ஒரு குடும்பமே நேர்மறையான எண்ணங்களோடும் நேர்மறையான சிந்தனைகளோடும் இருக்கின்றது என்றால் அதை விட சந்தோஷம் வேறென்ன வேண்டும்? எதிர்மறையான வார்த்தைகள் அங்கு இருப்பதனால்தான் இத்தனை நாளும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உன்னை விட்டு தள்ளி போயிருக்கின்றது. இனிமேலாவது நல்ல எண்ணங்களோடு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சரி, அனைத்து விஷயங்களிலும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. மனநிறைவோடு நாம் செய்கின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கான உறுதியையும் நமக்கான நம்பிக்கையையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் என்ற ஒன்று ஒருவருக்குள் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பினை ஒருபோதும் கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எண்ணங்களால் இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகின்றாய். உன்னுடைய சிந்தனைகளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. அப்பேற்பட்ட நன்மைகளை உனக்கு நடத்தி கொடுக்க உன் முருகன் சிங்காரவேலன் நான் உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சிங்காரவேலனை எண்ணி இந்த வாழ்க்கை இதுவரையிலும் நீ பட்ட அவ்வளவு கஷ்டங்களுக்கும் உனக்கான தீர்வினை கொடுக்க போகின்றது. எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. உனக்கு நடப்பது எல்லாமுமே நன்மைக்குத்தான். சிங்காரவேலன் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது. நான் உன் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் உன்னிடத்தில் சொல்லி மனதளவில் உன்னை காயப்படுத்தி விட ஒருபோதும் நினைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ வேண்டிய விஷயங்கள் அத்தனையையும் உன் கைகளில் வந்து சேரும் பொழுது சிங்காரவேலன் யார் என்று நீ தெரிந்து கொள்வாய். முருகனை நீ உணர்ந்து கொள்வாய். எது உனக்கு சரியோ அதை நிச்சயமாக உன்னிடத்தில் ஒப்படைப்பேன். எது உனக்கு சரியில்லையோ அதை நீ எவ்வளவுதான் உருண்டு புரண்டு கேட்டாலும் சிங்காரவேலன் ஒருபோதும் உனக்கு தந்துவிட மாட்டேன் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். சிங்காரவேலனுக்கு அரோகரா.